பெரிகத்தான் நேஷனல் கூட்டணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான தனது வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. மொத்தமுள்ள 36 தொகுதிகளில் பரிசன் நேஷனல் போட்டியிடாத 11 தொகுதிகளில் மட்டும் பெரிகத்தான் நேஷனல் போட்டியிடுகிறது. இதையடுத்து பரிசான் பெரிகத்தான் இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற தேர்தல் ஒப்பந்தம் உறுதியாகியுள்ளது. பெரிகத்தான் நேஷனல் போட்டியிடும் 11 தொகுதிகளில் 5இல் பாஸ் கட்சி போட்டியிடுகிறது. இதனை பெரிகத்தான் நேஷனல் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் சம்சுரி மொக்தார் அறிவித்தார். அதில் குறிப்பிடத்தக்க வகையில் பாஸ் ஆதரவாளர் மன்றத்தைச் சேர்ந்த டாக்டர் குமார் பரமசிவம் லோபாக் தொகுதியில் போட்டியிடுகிறார். அண்மையில் தான் பெரிகத்தான் நேஷனலில் இணைந்த டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தலைமையிலான பார்த்தி பவாசான் நெகாரா கட்சி தனது முதல் தேர்தலில் 4 தொகுதிகளில் களமிறங்குகிறது. அவற்றில் மூத்த அரசியல்வாதி தான் ஸ்ரீ ரைஸ் யாத்திமின் மகன் டேனி ரைஸ் போட்டியிடும் கிளாவாங் தொகுதியும் அடங்கும். மலாக்கா முன்னாள் போலீஸ் துணைத் தலைவர் ரசாலி அபு சாமாவை பவாசான் சிகாமாட் தொகுதியில் களமிறக்குகிறது. பவாசான் சார்பில் எரிக் மைக்கேல் எனும் இந்திய வேட்பாளர் மம்பாவ் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவ்வேளையில் MIPP எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சிக்கும் கராகானுக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. MIPP சார்பில் N சதீஷ்குமார் லுக்குட்டில் போட்டியிடுகிறார். பெரிகத்தான் நேஷனல் போட்டியிடும் 11 தொகுதிகளில் 7 தொகுதிகள் 2023 மாநில தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பான் வசமிருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிகத்தான் நேஷனலின் மற்றொரு உறுப்பு கட்சியான பெர்சாத்து பாஸ் தலைமைத்துவத்தின் மீது கொண்ட அதிருப்தியால் அனைத்து தொகுதிகளிலும் சொந்த சின்னத்திலேயே போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளதும் இங்கு கவனிக்கத்தக்கது. எது எப்படி இருப்பினும் பக்கத்தான் ஹராப்பானை வீழ்த்தும் முயற்சியில் பரிசான் நேஷனலும் பெரிகத்தான் நேஷனலும் கைகோர்த்திருப்பது தேர்தல் முடிவுகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பெரும் ஆவலை ஏற்படுத்தியுள்ளது. லோட்டஸ் மஞ்சோங் சித்யவான் பேராக்கில் 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை பேக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சோங் எடிஷன் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ் பிரீமியம் மற்றும் பூத்திக் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் விலையில் சாரி குர்தா குர்தீஸ் இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்தும் ஒரே இடத்தில் தரமான பொருட்கள் நியாயமான விலையில் ஃபூடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள். டெய்லி வாங்க மக்களே, சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். நாட்டின் டாக்ஸி தொழிலை வலுப்படுத்துவதற்காக தேசிய மடானி டாக்ஸி புதுப்பித்தல் திட்டத்தின் கீழ் நிதி அமைச்சரிடமிருந்து கூடுதல் 10 மில்லியன் ரிங்கிட் நிதியை போக்குவரத்து அமைச்சு பெற்றுள்ளது. அமைச்சர் ஆந்தனி லாக் அதனை உறுதிப்படுத்தினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பழைய டாக்ஸிகளை மாற்றி புதிய வாகனங்களை வழங்குவதன் மூலம் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை மேம்படுத்துவதும் டாக்ஸி ஓட்டுநர்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதுமாகும். நேற்றைய நிகழ்ச்சியில் ஓட்டுநர்களுக்கு ஏற்ற நிதி உதவி திட்டங்கள் மற்றும் கூடுதல் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புரோட்டான் நிறுவனத்தின் S70 மாடல் வாகனங்களுக்கான நிதியுதவி, ஏர் ஏஷியா ரைட் மூலமான கூடுதல் வருமான வாய்ப்புகள், அத்துடன் பிரெகேசோ மற்றும் அப்பாட் மூலம் சமூக பாதுகாப்பு மற்றும் அனுமதி பத்திரம் தொடர்பான உதவிகள் வழங்கப்படுகின்றன. மக்களின் நலனை மையமாக கொண்ட நிலையான மற்றும் உள்ளடக்கிய பொது போக்குவரத்து அமைப்பை உருவாக்குவதில் மடானி அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பை இந்த முயற்சி வெளிப்படுத்துகிறது. ஆர்வமுள்ள ஓட்டுநர்கள் மேல் விவரங்களுக்கு go.gov.my இணையதளத்தை பார்வையிடலாம். காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட 11 வயது சிறுமி நூர்ஜில்யா அப்துல்லாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து சபா போலீஸ் கொலை வழக்கு ஒன்றை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. கோத்தா கினபாலு சிப்பங்காரில் பாதியிலேயே கட்டப்பட்ட வீட்டின் அருகிலுள்ள புதர்களில் பொதுமக்களால் இந்த உடல் கண்டெடுக்கப்பட்டது. திங்கட்கிழமை சிறுமி காணாமல் போன போது அணிந்திருந்த ஆடைகளை வைத்து அவரது தாயார் உடலை அடையாளம் காட்டினார். சிறுமி தலையில் பலமாக தாக்கப்பட்டதால் உயிரிழந்ததாக தடயவியல் நிபுணர்கள் கருதுவதாக கோத்தா கினபாலு போலீஸ் கூறியது. இந்த விசாரணைக்கு உதவியாக 39 மற்றும் 42 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று நீதிமன்ற காவலில் வைக்கப்பட உள்ளனர். இச்சம்பவத்திற்கான நோக்கம் குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சாங் எடிஷன் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். உணவு எல்லாமே ஒரே இடத்தில் உங்களுக்காக
16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை லோட்டஸ் மஞ்சோங் சித்தியவான் பேராக்கில். நண்பர்களே, திரண்டு வாருங்கள். நுழைவு இலவசம். அற்புதமான உணவு வகைகள், ஆடை அணிகலன்கள், ஷாப்பிங் செய்ய ஏதுவான இடம். குடும்பத்தோட வாங்க, கலகலன்னு திரும்ப போவீங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மலாக்கா அலூர் கஜாவில் 9 மாத குழந்தை காயமடைந்த விவகாரத்தில் குழந்தையை பராமரித்து வந்த தம்பதியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். டுரியான் துங்கால் தாமான் புக்கிட் தம்போன் பிர்டானாவில் உள்ள ஒரு வீட்டில் அக்குழந்தை காயமடைந்த சம்பவம் குறித்து புதன்கிழமை புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 41 வயது ஆடவர் மற்றும் அவரது 34 வயது மனைவி கைதாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நெற்றியில் வீக்கமும் முதுகில் காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக மலாக்கா போலீஸ் தெரிவித்துள்ளது. குழந்தை தற்போது மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. தாங்கள் குழந்தையை பராமரித்து வந்தபோது தவழ்ந்த குழந்தை தரையில் மோதி கட்டிலுக்கு அடியில் சிக்கியதால் இந்த காயம் ஏற்பட்டதாக அந்த தம்பதியினர் தரப்பில் கூறப்படுகிறது. இருப்பினும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னரே காயத்திற்கான உண்மையான காரணம் தெரியவரும். கைதான தம்பதியினர் 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 2001ஆம் ஆண்டு சிறார் குழந்தை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 20,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மலேசிய நேரப்படி திங்கட்கிழமை அதிகாலை நடைபெறவுள்ள ஸ்பெயின் அர்ஜென்டினா இடையிலான உலகக்கிண்ண கால்பந்து இறுதியாட்டம் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. அதே சமயம் அவ்வாட்டத்திற்கான டிக்கெட்டுகளின் விலை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆக குறைந்த விலை டிக்கெட்டே 28,000 ரிங்கிட் வரை விற்பனையாகிறது. இது இந்த போட்டியின் மீதான உலகளாவிய ஆர்வத்தை உணர்த்துகிறது. இந்த பரபரப்பான சூழலில் நியூ ஜெர்சியில் நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்வார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் வெற்றிகரமான உலகக்கிண்ண தொடர் இது என்று ட்ரம்ப் ஏற்கனவே பெருமிதம் தெரிவித்திருந்தார். அதன் உச்சக்கட்ட நிகழ்ச்சியாக அவர் இறுதிப் போட்டியில் பங்கேற்கிறார். வெற்றியாளருக்கு உலகக்கிண்ணத்தை எடுத்து வழங்கப் போவதும் ட்ரம்பே. டிக்கெட் விலை இவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஸ்பெயின் அர்ஜென்டினா எனும் இரு ஜாம்பவான்கள் சந்திக்கும் இறுதியாட்டம் என்பதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. Are you ready to witness the future of artificial intelligence right here in Tamil Nadu? Join Chennai AI Summit 2026, Tamil Nadu's first international AI summit, happening on August 7th and 8th at VIT Chennai. Meet world-renowned AI experts, researchers, industry leaders, entrepreneurs, startup founders, and technology innovators from across the globe. Explore breakthrough innovations in AI healthcare, semiconductor and AI, cybersecurity and AI, media and communication, and many more emerging technologies. Connect, learn, collaborate, innovate. Be part of the next wave of digital transformation. Register now at ititrc.com or call 72999-92999. Chennai AI Summit 2026, where innovation meets intelligence. மலேசியாவில் உள்ள நெட்வொர்க் ஸ்கூல் நிறுவனம் இஸ்ரேலியர்கள் குறித்த சர்ச்சையை தொடர்ந்து தங்களது எதிர்கால முதலீட்டு திட்டங்களை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. ஜோஹோர் ஃபாரஸ்ட் சிட்டியில் இயங்கி வரும் நெட்வொர்க் ஸ்கூலில் இஸ்ரேலிய பிரஜைகள் பங்கேற்பதாக சமூக வலைதளங்களில் எழுந்த குற்றச்சாட்டுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின.
இருப்பினும் குடிநுழைவு இலாக்கா நடத்திய ஆய்வில் அங்குள்ள 40 நாடுகளைச் சேர்ந்த 266 வெளிநாட்டினரிடமும் முறையான ஆவணங்கள் இருப்பதும் இஸ்ரேலியர்கள் அங்கு இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்நிறுவனத்தின் தோற்றுநர் பாலாஜி சீனிவாசன் தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஃபாரஸ்ட் சிட்டியில் 100 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான முதலீடு செய்துள்ளதாகவும் பல மலேசியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் திட்டமிட்டிருந்த 500 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்கள் உட்பட புதிய முதலீடுகள் அனைத்தும் இதுபோன்ற சிக்கல்கள் மீண்டும் ஏற்படாது என்பதற்கு உரிய உறுதி கிடைக்கும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மலேசியா தங்களது முதலீடுகளை தொடர்ந்து விரும்பினால் அரசாங்கத்துடன் முறையான ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும், இல்லை என்றால் தங்களது முதலீடுகளை வேறு நாடுகளுக்கு மாற்றிக்கொள்ள தயார் என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Surumbantu Central, Sunshine Kids, Forest Heights. The place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive.